அனைவருக்கும் வணக்கம். ஸோ, எஸ்ஐ பதவி உயர்வுகள பத்தின ஒரு அரசாணை அப்படிங்கிறது வெளிய வந்திருக்கு. அதுதான் இங்க செய்தித்தாள்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 1991 இருந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கான நேரடி தேர்வுகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது. ஓகேங்களா? பணியாளர் தேர்வாணையத்தினால நமக்கு நடத்தப்பட்டு வருது. சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலியமாக. ஸோ, இதுல நமக்கு எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்ல ஒரு செட் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருப்போம். அந்த மார்க்கோட அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, நம்மள வந்து ட்ரெய்னிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க. அப்பாயின்ட்மென்ட்ட குடுத்து ட்ரெய்னிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க. 1 வருஷம் ட்ரெய்னிங் வந்து இருக்கு. அந்த 1 வருஷம் ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங்க்குன்னு ஒரு மார்க்க வந்து குடுக்குறாங்க. அந்த ட்ரெய்னிங்ல எடுத்த மார்க்க பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, புரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? இவ்வளோ நாள் அதான் நடைமுறையா இருந்துச்சு. இப்ப ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா முடிச்சுட்டு வரவங்கலாம் நான் அந்த ட்ரெய்னிங்ல நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மார்க் அடிப்படையில பின்னாடி இருந்தாலும், ட்ரெய்னிங்ல நல்ல மார்க் எடுக்கிறனால சீக்கிரமா அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் கேடர் அப்படிங்கிறது வந்துருது. அது மட்டும் இல்லாம ஒருதலைப்பட்சமா செயல்படுறாங்க. அந்த ட்ரெய்னிங்ல குடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஒருதலைப்பட்சமாக இருக்கு. அ அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே தொடர்ச்சியா இருந்துச்சு. அதனால உச்சநீதிமன்றத்தில வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க அப்படின்னா, மதிப்பெண்கள் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா டிஎன்யூஎஸ்ஆர்பி, இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய மார்க்க பேஸ் பண்ணி தான் புரமோஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ட்ரெய்னிங் மார்க்க பேஸ் பண்ணி புரமோஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஆர்டரா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அத நடைமுறைப்படுத்துற மாதிரியான ஒரு அரசாணைய தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா எஸ்ஐ புரமோஷன் அப்படிங்கிறது நமக்கு எஸ்ஐ எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய மார்க்க அடிப்படையா வச்சு தான். ட்ரெய்னிங்ல எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையா வச்சு புரமோஷன் இருக்காது. எஸ்ஐ எக்ஸாம் இருக்கு இல்லையா? அந்த எக்ஸாம்ல எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையா வச்சு புரமோஷன் இருக்கும். அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, எஸ்ஐ தேர்வர்களுக்கான ஒரு செய்தியாக இருக்கு. ஸோ, பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.